வாங்க இந்த சாரியை நம்ம எப்படி ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இவங்க ஷோல்டர்லேருந்து காஃப் லென்த் வரைக்கும், அதாவது முட்டிக்கு கீழே ஒரு 2-3 இன்ச் கீழே ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் பண்ணி அவங்க நீ லென்த் வரைக்கும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்களோட ஹிப் சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுலேருந்து ஒரு 2-3 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ப்ளீட் பண்ணலாம். ஒரு 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணுங்கள். திரும்பவும் அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஒரு கைட்லைன் கிடைக்கும். இதை திரும்பவும் ஃபோல்ட் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு கைட்லைன் கிடைக்கும். மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். இதே போல் இந்த பக்கமும் பண்ணணும். இப்படி 2 சைடு தனித்தனியாக பண்ணுறதுனால இம்ப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாக விழுகும். ஒரே டைம் பண்ணோன்னா இம்ப்ரெஷன் அதிகமாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு நீங்கள் லைன் 1 by 1 அரேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு லைன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. டேபிளில் ஒரு பெக் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி இப்படி 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம மார்க் பண்ண இடம் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை அயர்ன் பண்ணிவிட்டு செஸ்ட் ப்ளீட்ஸ் வரப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு மெஷர்மெண்ட் தேவை. செஸ்ட்டோட ப்ளீட்ஸ் எடுக்கிறப்ப நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். எம் சைஸ் இருக்கிறவங்களுக்கு 10/13ங்கிற இதில் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 10 நீளம், இதெல்லாம் 13. இந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு சைடு அடிக்கிற ப்ராப்ளம்ஸ் வரவே வராது. இதே மாதிரி கீழேயும் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம கவனிக்கணும், நம்ம கடைசி இருக்கிற 3 ப்ளீட்ஸ் மட்டும் அயர்ன் பண்ணால் போதும். இந்த சைட் பண்ண வேண்டாம். அது ஏன்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கரெக்டாக 1 by 1 வச்சுக்கோங்க. பின் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. ஒரு பெக் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கீழே அதே மாதிரி கொண்டு வந்து அலைன் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் கீழேருந்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் பண்ண போகிறோம். மேலே மட்டும் நல்லா இம்ப்ரெஷன் கொடுக்கணும், கீழே கொடுக்கக்கூடாது. ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேக் சைடில் தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ஒரு ப்ளீட்ஸாக எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் ரெடி. பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளீட்ஸ்க்கு இடையில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இல்லை டைரெக்டாக எடுத்து கட்ட போகிறோன்னா இப்படி விட்டுடலாம்.
இப்போ நான் எப்படி பின் பண்ணணும்னு காட்டுறேன். இந்த மாதிரி பின் கொடுத்தீங்கன்னா மூவ் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான், ரெடி. இப்படியே டைரெக்டாக எடுத்து கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம், இல்லை பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சாரீ அப்படியே திருப்பி போட்டு பேலன்ஸ் இருக்க துணியை அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட் பிளேட்ஸ் ரைட் சைடில் தெரிகிற மாதிரி இருக்கும். இதை அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ரைட் சைடில் எடுப்போம், இப்போ லெஃப்ட் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஃபி பிளேட்ஸ்க்கு மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணால் போதும். ப்ரீ ப்ளீட் பண்ண சரியாக எப்படி வேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது சென்டர் பிளேட் எடுத்து அவங்களுக்கு பிடிச்சிக்க சொல்லிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் அப்புறம் தான் உள்ளே வைக்கணும். இப்போ உள்ள சொருவிடுங்க. என்ன லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உள்ளே குத்திக்கலாம். இப்போ செஸ்ட் பிளேட்ஸு ஒரு ரவுண்ட் சுற்றி அவங்க மேலே கொண்டு வாங்க. இப்போ நான் அதை லாக் பண்ணிக்கிறேன். பின் குத்திட்டே இருப்போம். இப்போ நீங்கள் சைட் பிளேட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா டைட்டாக இழுத்து ஒரு பின் குத்துங்க. இந்த இடத்துல நிறைய பிளேட்ஸ் வைக்காமல் ஒரு 5 பிளேட்ஸ் மட்டும் வச்சா போதும். இது அப்படியே ஒரு பின் குத்திக்கோங்க. நிறைய பிளேட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சாரீ மேலே தூக்கிக்கும். அதையும் ஒரு பின் பண்ணி உள்ள குத்திருக்கோம். இப்போ சென்டர் பிளேட்டை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே உள்ள அதையும் இன்சர்ட் பண்ணிடுவோம். இப்போ கீழே எல்லாத்தையும் டைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.